Hi to all. அனைவருக்கும் வணக்கம். கற்பது IAS வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஒரு கொஸ்டின் ரொம்ப முக்கியமான வகுப்புங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. இப்ப பின்வருவனவற்றில் எதற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? புவிசார் குறியீடு அந்தஸ்து வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு கொடுத்திருக்காங்க? Which of the following has or have been accorded geographical indication status? இதுதான் கேள்வி. ரொம்ப சிம்பிளா இந்த क्वेश्चनல மொதல் மூணுது பாருங்க, மூணு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த மூணு ஆப்ஷன்ல என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஒன்னு பனாரஸ் புரோகேட்ஸ் மற்றும் புடவைகள். பனாரஸ் புரோகேட்ஸ் அண்ட் சாரி. ராஜஸ்தானி தால் பத்தி சுருமா. ராஜஸ்தான் தால் பத்தி சுருமா. திருப்பதி லட்டு. இந்த மூணுல எதுக்கெல்லாம் புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு? இதுதான் கேள்வி. மூணுதுல எதுக்கெல்லாம் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப இது பாக்குறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா இதுக்கான ஆன்சர் நான் அடுத்து சொல்றேன். இது பாக்குறதுக்கு முன்னாடி 2025ல எதுக்கெல்லாம் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது நான் தமிழ்ல சொல்றேன், இங்கிலீஷ்ல இருக்கு. ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் பயனடைவீர்கள். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் 2025 புவிசார் குறியீடு. இப்ப ஏன் பேசணும்னா அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வருது. குரூப் 1, குரூப் 4, குரூப் 2, 2A இதெல்லாம் வருது. அப்ப இந்த பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन கேட்பாங்க. ரீசெண்டா ஏப்ரல் 2025ல கொடுத்த ஒரு சில தகவல். ஒன்னு, கடலூர் மாவட்டம் பண்ருட்டி, அங்க பலாப்பழம் ஜாக் ஃப்ரூட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா புவிசார் குறியீடு கொடுத்திருக்காங்க. ஸோ ஏன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டா, அதாவது மவுத் மெல்டிங், அதாவது வாயில வந்து உமிழ்நீர் சுரக்கும் அளவுக்கு டேஸ்ட் இருக்குமா இந்த பலாப்பழம். ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. இங்க மட்டும்தான் அது இருக்கா, ஓகேங்களா? அது அப்படியே அப்படி வரும். அந்த சுவை வந்து பாத்தீங்கன்னா ரசம் அவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பண்ருட்டி கேஷ்யூ நட், அதாவது முந்திரி, ஓகேங்களா? பண்ருட்டியில் இருக்கக்கூடிய முந்திரி. ஸோ அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. ரைட். ஸோ அந்த தகவல் இங்க கொடுத்துருங்க ஏன் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. அது கொஞ்சம் அந்த இனிப்பா அந்த மாதிரி ஸ்லைட்டி ஃபிளேவரா இருக்கும். அண்ட் அது வறுக்கும்போது அந்த கிரிப்ஸ் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது புளியங்கொடி ஆசிட் லைம், அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா புளியங்குடியில இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்ல லைம் இதுக்காக, அதாவது லெமனுக்காக, எலுமிச்சை அப்படின்னு சொல்லுவாங்களா அதுக்காக. ஏன் அப்படின்னு கேட்டா அதுல அதிக அளவா சிஸ்டிக் ஆசிட் அதிகமா இருக்கான் மற்றதோட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் ஜூஸ் கண்டென்ட் அதிக அளவுல வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புளியங்குடி எங்க இருக்கு? தென்காசியில. அடுத்தது ரொம்ப முக்கியமா விருதுநகர் சம்பா வத்தல். வீட்டுல எல்லாருமே வத்தல் வாங்குவோம், ஓகேங்களா? இப்போ இந்த வத்தல்ல விருதுநகர் சம்பா வத்தல் வந்து பாத்தீங்கன்னா புவிசார் குறியீடு. ஏன்னா அது அவ்வளவு ரெட் கலர்ல பிரைட்டா இருக்கான். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அத காரசாரமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, ரெட் சில்லி. அடுத்தது ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இப்ப பெரிய வெங்காயம்னா பெல்லாரி கர்நாடகா போயிடும் மைண்டு. ஆனா இது செட்டிக்குளம் ஸ்மால் ஆனியன், ஓகேங்களா? ஸோ இது ஒரு வெரைட்டி. பெரம்பலூர் மாவட்டத்துல தான் அந்த செட்டிக்குளம் இருக்கு. ஸோ கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு அரிசி வகை. இது வந்து பாத்தீங்கன்னா சித்திரைக்கார அரிசின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இது வந்து ரெட் ரைஸ் சிவப்பரிசியில் இருக்கும். ரொம்ப ஹெல்தியானது, ஓகேங்களா? ஸோ அண்ட் வந்து எபிலிட்டி டு கீப் ஹங்கர் அட் பே ஃபார் ஹவர்ஸ், ரொம்ப நேரத்துக்கு பசி தாங்குமா, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கும்பகோண வெத்தலை. இதுதான் ஆக்சுவல் தேடினதே இதை வச்சுதான் தேடணும். கும்பகோண வெத்தலை அப்படின்னு சொல்லும் போது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்பகோண வெத்தலை எங்கெங்கெல்லாம் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்றேன். இந்த கும்பகோணம் பெட்டில் லீஃப் அப்படின்னு சொல்லும் போது இது கும்பகோணம் ரீஜன் மட்டும் இல்ல, தஞ்சாவூர் அந்த காவேரி இருக்கக்கூடிய பெல்ட்ல எல்லாம் நிறைய இடத்துல கிடைக்குது. ஒரு 5 மாவட்டம் வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குமா. இது வந்து காவேரினாலதான் அந்த சுவையாம். அது நல்ல கிரீனிஷா திக்கா இருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய அரோமா வாசனையும் அவ்வளவு நல்லா இருக்குமா. ரைட். அண்ட் வந்து இது 6 முதல் 7 நாட்கள் வரைக்கும் தாக்கு பிடிக்கக்கூடியது. அதாவது நம்ம அறுவடை செஞ்சதுக்கு அப்புறமும் அந்த கும்பகோண வெத்தலை வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்ல பெருசா இருக்குங்க, இதே வடிவில். அதே நேரத்துல 6 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட். அடுத்தது யூனிக் டேஸ்ட் கூட. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தோவாலை மாணிக்க மாலை கேட்பாங்க கேள்வி.
தோவாளை வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருக்கு. தோவாளை என்பதே இந்த பூ இருக்குல்ல, பூ மார்க்கெட்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனது தோவாளை பூ மார்க்கெட்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா சொல்ல போனா இந்தியாவிலேயே கூட சொல்லலாம். ஓகேங்களா? உங்களுக்காக ஒரு கொஸ்டின், தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? தெரியுமா? கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்க. அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 7வது மாநில நிதி ஆணையத்தை அமைத்தது தமிழ்நாடு அரசுன்னு கொடுத்திருக்காங்களா? இப்ப முதலாவது நிதி ஆணையர், தமிழ்நாட்டுடைய முதலாவது நிதி ஆணையத்தின் தலைவர் யார்? 3வது எது? 6வது? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இந்த அடுத்த வீடியோவில் இந்த நிதி ஆணையம் பத்தி மட்டுமே ஃபுல் டீடைல் பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கற்பதேஷ் சேனலை. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.